அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது சில வீடுகள் ரொம்ப நாளைக்கு விற்காமையே கிடைக்கும், சரிங்களா? அதே போல் சில மனைகள் இருக்குது பாருங்கள், வீட்டு மனைகள், இடம், அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு விற்காமையே கிடைக்கும், சரிங்களா? விற்காமே கிடக்கிறதுனால ரொம்ப வருஷமாக அது சேல்ஸே போகாமல் கிடக்கும். அப்படிப்பட்ட விற்காமல் கிடக்கக்கூடிய இடங்களில் நம்ம இந்த பிரயோக பூஜையை நம்ம அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 48 நாளைக்குள்ளேயே அந்த இடம் என்ன செஞ்சிரும்னா, இடமோ இல்லை வீடோ என்ன செஞ்சிரும்னா விற்றுரும், சரிங்களா? விற்றுரும், சரிங்களா? அதுக்கு அந்த பூஜை முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, எந்த வீடோ இல்லை மனையோ எந்த வீடு விற்காமல் கிடக்கோ அந்த வீட்டுடைய மண், இல்லைன்னா இடம், ஒரு இடத்த நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துடைய மண், சரிங்களா? அந்த இடத்துடைய மண் சனி மூலையில் போய் அந்த இடத்துடைய மண்ணை நம்ம எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? எடுத்துகிட்டு உங்கள் பூஜை அறையில் அந்த மண்ணை என்ன செஞ்சுறீங்கன்னா, ஒரு தாம்பாளத்தட்டில் என்ன செஞ்சீங்கன்னா அந்த மண்ணை பரப்பிடணும், சரிங்களா? பரப்பிட்டு அந்த மண்ணோட விபூதி, குங்குமம், அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, சந்தனம், இந்த விஷயங்கள்லாம் அந்த மண்ணோட என்ன செஞ்சுக்கிறோம்னா கலந்துட்டு அந்த மண்ணை என்ன செய்றீங்கன்னா தாம்பாளத்தட்டில் அப்படியே நல்லா ஒரு சதுரமாக என்ன செஞ்சுறீங்கன்னா பரப்பிடணும். நல்லா கவனமாக கேட்டுங்க, சதுரமாக பரப்பிடணும். சதுரமாக பரப்பிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய எந்திரத்தை அந்த மண்ணில் என்ன செய்யணும்னா, அதாவது பத்தி குச்சி இருக்குது பாருங்களேன், அந்த பத்தி குச்சியை வச்சு அந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய பஞ்சாட்சர சக்கரம், சரிங்களா? ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சக்கரம் பேர் தான் பஞ்சாட்சர சக்கரம்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த பஞ்சாட்சர சக்கரத்தை என்ன செய்றீங்கன்னா அந்த மண்ணில், அந்த தாம்பாளத்தட்டில் பரப்பி வச்சுருக்கீங்களா மண்ணில், அதில் அந்த குச்சியை வச்சு என்ன செய்றீங்கன்னா அப்படியே வரையணும், சரிங்களா? அப்படியே நல்லா இது தெளிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது உங்களுடைய மனக்கற்பனைக்கு அந்த மண்ணில் அந்த எந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சிக்குங்க, சரிங்களா? இதுக்கு இழுவும் ஒரு சைடு இப்படி ஆகும், சரியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த எந்திரத்தை வரைகிற மாதிரியே அந்த மண்ணில் அந்த என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு குச்சியை வச்சு அதில் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி முடித்த பிறகு அந்த எந்திரத்துடைய 4 திசைகள்லையுமே எலும்புச்சம்பளத்தை என்ன செஞ்சுருங்கன்னா நறுக்கி குங்குமம் தடவி என்ன செஞ்சுருங்கன்னா வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை, மண் அகல் விளக்கில் நெய் தீபத்தை அந்த முன்னாடி ஏற்றி வச்சுக்குங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்றீங்கன்னா தேங்காய், பூரி, அவல், கடலை, வெற்றிலை, பாக்கு அப்படிங்கிறத ஒரு இலை விரித்து அந்த இலையில் இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு அந்த எந்திரத்துக்கு தூப தீபம் காட்டி உதிரி பூக்கள்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு பூஜையை முடிச்சிடணும். பூஜையை முடிச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா 10,008 உரு, சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுங்க. 10,008 உரு அந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா அந்த எந்திரத்துக்கு, அதாவது மண்ணில் வரைஞ்சி வச்சுருப்பீங்களா அந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கணும், சரிங்களா? உரு கொடுக்குறது எப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், என்னென்னு வச்சுக்கோங்க. அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த மந்திரத்தை கண்ணை மூடி நீங்கள் எந்த இடம் விற்கணுமோ இல்லை அந்த எந்த வீடு விற்கணுமோ அந்த இடத்தையோ இல்லை வீட்டையோ கற்பனை பண்ணிக்கிட்டு, இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும், சரிங்களா? இல்லை அந்த எந்திரத்தை பார்த்த மாதிரியே கண் அப்படியே பார்த்த மாதிரியே என்ன செய்யணும்னா அந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கலாம். மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணி உரு கொடுக்கலாம். இப்படி உரு கொடுத்த பிறகு அந்த மண்ணை என்ன செய்றீங்கன்னா கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு போய் எந்த வீடு விற்கலையோ அந்த வீட்டில் கொண்டு போய் போட்டுடலாம். இல்லை எந்த இடம் விற்கலையோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த மண்ணை போட்டுடலாம், சரிங்களா? அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 48 நாளைக்குள்ளே என்ன செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடமானது விற்று போயிடும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சில பேர்கள், சரிங்களா? அதாவது ரொம்ப ஏக்கர் கணக்கில் விற்காமல் கிடக்கும், சரிங்களா? அப்படி உள்ளவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை அந்த இடத்துல உள்ள மண்ணை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வச்சு போயிடும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா கவனமாக செய்யணும், அடுத்தவன்ட்டு இடத்துல உள்ள மண்ணை எடுத்துடாமல், சரிங்களா? என்னென்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டாக போய்ப்போம், பாவம் அவனுடைய இடம் அப்புறம் வச்சு போயிடும், சரிங்களா? அதனால் கவனமாக நம்ம பண்ணணும். இதில் அந்த இடத்துல உங்கள் இடத்துடைய மண்ணை கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், சரிங்களா? ரொம்ப தள்ளி போய் இது பண்ணால் உங்கள் இடத்துக்குள்ளே உள்ள மண்ணை எடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்னா உங்கள் இடம் வச்சு போயிடும், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.